ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இதில் இருக்க ஜாமான் நம்ம தான் காலி பண்ணும். இதில் அழுக்கு துணி என்னென்னமோ இருக்குது. என்ன எதுவும் செக் பண்ணி எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் ஊருக்கு போகும்போது பசங்க கூட இருப்பாங்க. கைப்பிடிச்சே கூப்பிட்டு போய்ட்டு கைப்பிடிச்சே கூப்பிட்டுருவாங்க. இந்த இடம் 4 அக்கா மட்டும் நாங்களே எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பா. கைப்பிடிச்சே கூப்பிட்டு போய்ட்டு கைப்பிடிச்சி அப்படின்னா எங்களாலேயும் முடியலும் தனி இவ்வளோ நாள் எங்களால் தனியாக எங்கேயும் போக முடியாது. அந்த பயத்துலேயே நாங்கள் இருப்போம். பசங்க தான் எல்லாமே. அக்கா பசங்களாகட்டும், என் பசங்களாகட்டும், தம்பி பசங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை எல்லாருக்குமே 4வது அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தம்பிக்கு தலையில் ஆப்ரேஷன், அவங்களையும் பார்த்துருப்பீங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களாக போயிட்டு நாங்களாகவே நல்லா சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். ஒரு கூட அக்காமார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்குது. போகும்போது 2 மனசாக போகலாமா வேண்டாமா அப்படி பல பிரச்சனை, பணம் பிரச்சனை, எல்லா பிரச்சனை. ஆனால் திருப்பி வரும்போது எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. கூட கொஞ்ச நாள் இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு மனசு நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் அழுக்கு துணியெல்லாம் சேர்த்து அப்படி கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. என் தங்க அம்மா என் ரிஸ்கி பிள்ளை தான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா. தனியாக விட்டு போயிட்டேன். இல்லை அவள் கூட எப்போவுமே நான் இருப்பேன். அவள் தான் என்னை வந்தோடனே ரொம்ப என்னை வெல்கம் பண்ணி என்னை கட்டி பிடிச்சி எங்கள் மம்மி போனோன்னு கேட்ட மாதிரி பேசினா. என்ன செய்ய, எவ்வளோ வீட்டிலையே வச்சுருக்கோம். சரிங்களா, அந்த ஒரு கவரை தூக்கிட்டு சுற்றினா வாயிலேருந்து வாங்கியாச்சு. இது ஃபுல்லாமே நம்ம நாகூர் வடைசரியில் வாங்கின கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினேன். இதில் துவைச்ச துணி, துவைக்காத துணி, சிப்ஸு, வடகம், அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. இது ஸ்நாக்ஸ்லாம் குறைய தான் வாங்கினேன். கை முறுக்கு, பின்ன ஸ்நாக்ஸ்லாம் என்ன பைசா கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டு நான் இது குறைய தான் வாங்கினேன் வீட்டுக்கு. பின்ன இது அப்பளம் வகை. புளி இங்கே ரொம்ப விலை அதிகம்னு 1/2 கிலோ புளி 70 ரூபாய்க்கு. பின்ன மோர் மிளகா, சுண்டக்காய், வத்தல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். பின்ன இது என்னென்னு பெண்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்டெப்லி தான். இது எங்கள் தம்பி ஒய்ஃபை அவங்க ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மாதத்துக்கு இன்னும் கொடுப்பாங்க. அவங்க எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மீதி எப்போ நாங்கள் போனாலுமே இது எங்கள் அக்கா மருமகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அவங்க பேக்கில் வைக்க இடம் இல்லை. நான் என் பேக் காலியாக இருக்க வச்சிருமா, நெக்ஸ்ட் நான் வரும்போது வாங்கிக்கிறேன். இங்கே 2வது அக்கா சொன்னாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இது நான் காமிக்கிற தப்பு ஒன்றும் இல்லை. இதை பற்றி நிறைய பேர் வீடியோவே போடுறீங்க. அவங்க வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும். இப்போ இது இவ்வளவும் அழுக்கு துணி. எங்கள் தம்பி ஒய்ஃப்க்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் எங்கள் 5 ஃபேமிலி மேலே ரொம்ப ஒற்றுமையாக பாசமாக இருப்பாங்க. எங்கள் மேலேன்னு இல்லை, எங்கள் பசங்க மேலே, எங்கள் மருமக மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இது எங்கள் கடை பக்கத்தில் எங்கள் அக்கா பையன் வீடு இருக்குது. எங்கள் மருமகளுக்காக இது. சரிங்களா, இந்த ட்ரெஸ்ஸு துவைச்சது, இந்த சாரீ ஒன்று கொண்டு போயிருந்தாங்க கட்டலான்னு. ஆனால் எனக்கு அந்த சாரீ கட்டுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. அதனால் இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம். எங்கள் அக்கா எல்லாருமே சாரீ கட்டினாங்க. நானும் ஆசைப்பட்டு கொண்டு போனேன் கோயிலுக்கு, திருச்செந்தூருக்கு போகும்போது கட்டணுன்னு. ஆனால் குளிச்சுட்டு வந்த பின்ன எங்களுக்கு சரியாக இடம் துணி மாற்றுறதுக்கு சரியான இடம் இல்லை. கீழே ரொம்ப மோசமாக இருந்துன்னு சொல்லி நான் ட்ரெஸ்ஸே போட்டுட்டேன். ஆனால் சாரியை கொண்டாந்தாச்சு. பின்ன கேரளாவில் ஒரு டவல் வாங்கியிருந்தேன். அந்த டவல் இது. பின்ன இவ்வளோ அழுக்கு துணி. இது நான் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அல்வா வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போய்ட்டு சும்மா வரக்கூடாது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. இந்த கன்னியாகுமரியில் கரம் மசாலா வாங்கினோம் 50 ரூபா ஒரு பாக்கெட்டு. இங்கே கரம் மசாலா ரொம்ப காஸ்ட்லி. 2 பாக்கெட்டு நான் வாங்கிட்டேன். இந்த காயம் பாருங்கள் 50 ரூபா. இப்போ இந்த காயம் ஒரிஜினல் ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் மணமாக இருக்கும். இது 50 ரூபா ஒரு பாக்கெட்டு. இது நான் கன்னியாகுமரியில் தான் வாங்கினேன். இதெல்லாம் பையெல்லாம் காலி பண்ணியாச்சு. கையோட காலி பண்ணியெல்லாம் கடந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம்னு. நான் வறுக்கும் போதெல்லாம் என்னென்ன வத்தல் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் ஒரு வருஷமாக ஆசைப்பட்ட எனக்கு ஒரு பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஊர்லேருந்து. இது நாங்கள் திருச்செந்தூரில் அர்ச்சனை பண்ணோம் பார்த்திங்களா, இப்படி பை கொடுத்துருந்தாங்க. அந்த பையை முருகர் ஞாபகமாக கொண்டு வந்துட்டேன். நாங்கள் அர்ச்சனை பண்ண பின்னா எங்களுக்கு இப்படி மஞ்சள் இல்லை, விபூதி, சந்தனம், குங்குமம் கொடுத்தாங்க. முருகரையும் கையோடு கூப்பிட்டு வந்துட்டேன். இதுதான் பாருங்கள், கடந்த ஒரு வருஷமாக நான் வாங்கணும்னு நினச்சேன். காமாட்சி அம்மன் விளக்கு எனக்கு பிடிச்சதே கிடச்சிட்டு. நல்லா தின்னாக இருக்குது, நல்லா இருக்குது. பின்ன அதை மாதிரி நம்ம வேல் வச்சு நான் பூஜை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. வேலும் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஊரில் வாங்கின பச்சஸ் குட்டி வேல். ஒரு விரல் அளவு தான் இருக்குது பாருங்கள். காப்பர், இது பித்தளது, நல்லா இருக்குது. இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுவேன். விலைக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். பணம் பத்தாமல் போயிட்டு இன்னும் கொஞ்சம்லாம் பொருள் வாங்கணும்னு நினச்சேன். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா சொல்லுங்க. பணம் நிறைய பொருள் வாங்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இந்த இருந்த வச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. என் விளக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.
என்னோடய வேலையை எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வச்சோட முடிக்கிறேன். பை லவ் யூ. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது பவானி லைஃப் ஸ்டைலும் செல்ல குட்டி. விஸ்கியூ பாய்.